தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம். இன்றைய ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தில் 989வது நாமம் தொடங்கி 994வது நாமம் வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலில் வரும் நாமம் ஓம் வாஞ்சிதார்த்த பிரதாயின்யை நமக என்பதாகும். வேண்டிய பொருளை தருபவள். அறம், பொருள், இன்பம், வீடு என்ற நான்கினுள் எதை வேண்டினாலும் தருபவள். அடியவர் வேண்டும் உலகியல் வாழ்க்கைக்கு வேண்டிய 16 பேரும் தந்து அருளுபவள். அடியவருக்கு உகந்த பொருளனைத்தையும் தருபவள். வேண்டிய பொருளை தருவது கற்பக மரம். அதுபோல் அருளும் தேவியை மயிலாப்பூரில் கற்பகாம்பாள் என்றே திருப்பெயரிட்டு அழைக்கின்றோம். சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவமுடையார் படையாத தனமில்லையே என்பார் அபிராமி பட்டர். 990வது நாமம் ஓம் அபியாச அதிசய ஞாத்தாயை நமக என்பதாகும். பயிற்சியின் மிகுதியால் அறியத்தக்கவள். அபியாசம் என்பது இடைவிடாத பயிற்சியாகும். பயிற்சியின் வழியே சிறிது சிறிதாக எடைகளை தூக்கி இறுதியில் சாதனை படைக்கும் பளு தூக்கும் வீரர்களைப் போல் நல்ல மனப்பயிற்சியால் அவளை அறியலாம். தியானம், யோகம் முதலான பயிற்சிகளால் அவளை அறியலாம். அபியாச யோகத்தால் இறைநிலையை அடையலாகும் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவும் பகவத்கீதையில் கூறுகிறான். முனைநாள் பணிந்து ஏத்த அருட்செய்தான் என்கிறார் திருஞான சம்பந்தர். பல பிறவிகளில் அவர் செய்த முயற்சியின் பயனாக அப்பிறவியில் அம்பிகையின் திருமுலை பாலுண்டு அனைத்தையும் அறியும் ஞான சம்பந்தரானார். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அண்மை காலத்தில் அத்தகைய இடைவிடாத அபியாசத்தால் தேவியை அறிந்தார், தரிசித்தார். 991ஆம் நாமம் ஓம் ஷடத்வாதீத ரூபிண்யை நமக என்பதாகும். 6 அத்துவாக்களை கடந்த வடிவினள். அத்துவாக்கள் என்பது உபாசன முறையாகும், அதாவது வழிபாட்டு முறையாகும். அவை 6. அவற்றையே ஷட் அத்வா என்றனர். அ முதல் க்ஷ வரை உள்ள எழுத்துக்களின் சக்தியை அறிந்து எழுத்து வடிவில் வழிபடும் முறை வர்ண அத்வா எனப்படும். வர்ணம் என்றால் எழுத்து. பீக்ஷாரம் முதலான எழுத்துக்களை உச்சரிப்பது இம்முறையில் அடங்கும். 2க்கும் மேற்பட்ட எழுத்துக்களான சொற்களை, அதாவது மந்திர சொற்களை கூறி வழிபடுவது பத அத்வா எனப்படும். அப்பதங்களை மந்திர சொற்களாக கருதி குருவின் வழியே உபதேசம் பெற்று மந்திர ஜபம் செய்வது மந்திர அத்வா எனப்படும். இவை 3ம் சொல்வடிவானவை. அம்பிகை நெறியில் பல வகையான கலைகளை கண்டோம். அக்கலைகளின் வடிவில் அம்பிகையை கண்டு வழிபடுவது கலா அத்வா எனப்படும். அவளை கலாத்மிகா என்று வாக்தேவிகளும் வர்ணித்தனர். 36 தத்துவங்களிலும் தேவியை கண்டு வழிபடுவது தத்துவ அத்வா எனப்படும். ஆகாச புவனம், வாயு புவனம், அக்னி புவனம், ஜலபுவனம், பூமி புவனம் போன்ற புவனங்களில் தேவியை கண்டு வழிபடுதல் புவன அத்வா எனப்படும். அதாவது பஞ்சபூதங்களிலும் அம்பிகையை கண்டு போற்றும் முறை. இந்த 6 நெறிகளிலும் வழிபட்டாலும் அவள் அவை அனைத்துக்கும் அப்பாற்பட்டவள். எனவே எவரும் எனது வழிபாட்டு முறையே உயர்ந்தது, உகந்தது என்று உரைக்க முடியாது. கானாபத்தியம், சைவம், சாக்தம், வைஷ்ணவம், கௌமாரம், சௌரம் ஆகிய 6 சமய வழிபாட்டு முறைகளுக்கும் அப்பாற்பட்டு நிற்பவள் தேவி. குறுகிய ஒரு வட்டத்துக்குள் தேவியை அடக்க இயலாது என்பதே இந்நாமத்தின் உட்கருத்தாக அமைகிறது. 992வது நாமம் ஓம் அவ்யாஜ கருணாமூர்த்தியை நமக என்பதாகும். காரணம் பாராமல் கருணை செய்பவள்.
இவர் இப்படி வழிபட்டார், இவர் நற்செயல்களை செய்தார், இவர் நாள்தோறும் கோவிலுக்கு செல்பவர், இவர் நிறைய மந்திர ஜபம் செய்தவர் என்றெல்லாம் காரணத்தை பாராமல் தனக்கு தோன்றியபடி கருணை பொழிபவள் அம்பிகை. முன்னாமத்தில் குறிப்பிட்ட அத்வாக்களை கடந்தவள் என்பதற்கு இந்த நாமம் அழகாக விளக்கம் தருகிறது. குழந்தைகளிடம் ஓர் இனிப்பு பண்டம் இருக்கிறது. அதனை தன்னிடம் தரும்படி பலரும் கேட்கின்றனர். நான் தானே உனக்கு பால் சோறு ஊட்டினேன், எனவே இனிப்பை என்னிடம் கொடு என்றால் குழந்தையின் தாய். நான் தானே விளையாட கிளுகிளுப்பை வாங்கி தந்தேன், என்னிடம் கொடு என்றார் தந்தை. உனக்கு தலை சீவி மலர் சூட்டியது நான் அல்லவா, என்னிடம் கொடு என்றாள் தமக்கை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணத்தை கூறி இனிப்பை கேட்டனர். ஆனால் குழந்தை எதுவும் கூறாமல் அருகில் நின்று கொண்டிருந்த வீட்டில் குற்றேவல் செய்யும் சிறுமியிடம் இனிப்பை கொடுத்து விட்டது. அச்சிறுமி தனக்காக என்ன செய்தாள் என்று குழந்தை காரணம் பார்க்காமல் கொடுத்தது. அம்பிகையின் கருணை அது போன்றதுதான். இவ்வாறு அழகிய உதாரணத்துடன் விளக்கியவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணரே ஆவார். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்துக்கு பலர் உரை எழுதியிருந்தாலும் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் அமுத மொழியே மிகவும் பொருத்தமான விளக்கமாக அமைந்துள்ளது. 993ஆம் நாமம் ஓம் அஜ்ஞான துவாந்த தீபிகாயை நமக என்பதாகும். அறியாமை என்னும் கார் இருளை போக்கும் சுடர் விளக்கு. அஜ்ஞானம் அல்லது அறியாமை காரிருள் போல் சூழ்ந்திருக்கிறது. அதில் அகப்பட்டு திண்டாடும் மக்களுக்கு ஒளிவிளக்காக திகழ்கிறாள் அம்பிகை. அறியாமை இருளை போக்கும் தீபம் என்று சௌந்தரியலகரி அம்பிகையை போற்றுகிறது. நிறைவாக வரும் 994வது நாமம் ஓம் ஆபால கோப விதிதாயை நமக என்பதாகும். திருவர் ஆயர் உட்பட அனைவராலும் அறியப்பட்டவள். அனைத்து தத்துவங்களுக்கும் 6 அத்வாக்களுக்கும் அப்பாற்பட்டவள் அம்பிகை. எனினும் எளிவந்த தன்மை உடையவள். அவளை சிறுவர்களும் அறிகின்றனர். ஆடு மாடு மேய்க்கும் ஆயர் குலத்து பாமர மக்களும் அறிகின்றனர். பாலர்கள் முதலில் உமா மகேஸ்வரியை உம்மாச்சி என்று அறியத் தொடங்குகின்றார்கள். கோப்பர்கள் அதாவது ஆயர் குல மக்கள் தேவியை காத்யாயனி என போற்றியுள்ளனர். வெகுளித்தனத்திற்கும் பாமரத்தனத்திற்கும் இருப்பிடமானவர்கள் ஆயர்கள். அவர்கள் அறியக்கூடிய எளிமையில் இருப்பவள் தேவி. பாலர் அம்பிகையை அறிந்ததற்கு எடுத்துக்காட்டு திருஞான சம்பந்தர். 3 வயது குழந்தையாக இருந்த பொழுதே அம்மே அப்பா என அழைத்து திருமுலை பாலை பெற்று அனைத்தும் அறிந்தார். அடிமரத்திலிருந்து நுனிமரத்தை வெட்டிய ஆயர் குலத்து காளிதாசன் அவளை அறிந்து பலவாறு போற்றினான். இடம், வயது, இனம் ஆகிய எதுவும் தேவியை அறிய தடைகளாக இருந்ததில்லை. அனைவரும் அறியக்கூடிய எளிமையில் நிற்பவள் தேவி. எண்ணிலா பொருளும் எல்லையில் வெளியும் யாவுமா நின்றனை போற்றி, மண்ணிலார் வந்து வாழ்த்தினும் செறினும் மயங்கிலேன், மனமென்னும் பெயர்கொள் கண்ணிலா பேயை எள்ளுவேன், இனி எக்காலுமே அமைதியில் இருப்பேன், தன்னிலா முடியிற் புனைந்து நின்றிலகும் தாய் உனை சரண் புகுந்தேனால் என்ற மகாகவி பாரதியாரின் மகாசக்தி பஞ்சகத்தை நினைவு கூர்ந்து இன்றைய நிகழ்வு இனிதே நிறைவுறுகிறது. நிறைவாக நாளையும் அன்னையின் பெருமைகளை கூறும் பெயர்களையும் அதற்கான விளக்கங்களையும் தொடர்ந்து இந்த ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் பலஸ்ருதியையும் சிந்திப்போம். இனி வரும் சில நாட்களுக்கு லலிதா சகஸ்ரநாமத்தின் தொடர் நிகழ்வாக அம்பிகையின் தசமகா வித்தைகள் குறித்தும் சிந்திப்போம். இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தில் 989வது நாமம் தொடங்கி 994வது நாமம் வரை நாமங்களையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும்
நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.